இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஏன் இப்படி பண்ண? ஏன் இப்படி பண்ண? அக்கா அக்கான்னு சொல்லிட்டு கடைசில என்கிட்ட இந்த விஷயத்தை மறைச்சிட்டு நீ பாட்டுக்கு யுஎஸ் போக பாத்திருக்க. எப்படி மகா உனக்கு என்ன விட்டு போக மனசு வந்துச்சு? நேத்து அவ்வளவு தூரம் என்கிட்ட வந்து பாட்டிக்கு உடம்பு சரியில்லை ஊருக்கு போறேன்னு சொன்ன. எவ்வளவு பெரிய பொய் சொல்லிருக்க. இப்ப எங்க அப்பா மட்டும் எனக்கு போன் பண்ணி விஷயத்த சொல்லாம இருந்திருந்தா என்ன ஆயிருக்கும்? நான் திருவுக்கு மெசேஜ் பண்ணிருக்க முடியாது. திருவு இங்க கிளம்பி வந்திருக்க மாட்டான். எவ்வளவு பெரிய விஷயத்த நீ என்கிட்ட இருந்து மறைச்சிட்டல. அக்கா அக்கான்னு கூப்பிட்டதெல்லாம் சும்மா பேச்சுக்குதான்ல. ஐயோ அக்கா அதெல்லாம் இல்ல. யாரு உன்னை இப்படி அனுப்புறாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். எங்க அம்மா தானே. எங்க அம்மா சொன்னா நீ போகணும்னு எந்த அவசியமும் இல்ல. அவங்க யாரு உன்னை போக சொல்றதுக்கு? அப்படியே அவங்க சொல்லியிருந்தாலும் நீ போக முடியாது தானே சொல்லிருக்கணும். அது மீறியும் கம்பல் பண்ணிருந்தா நீ ஏன் கிட்டதான் வந்து சொல்லிருக்கணும். யாரோ என்னமோ சொன்னாங்கன்னு பாட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு நீ பாட்டுக்கு கிளம்பி யுஎஸ் போயிருவியா? உன் மனசுல நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? நீ யுஎஸ் கிளம்பி போயிட்டனா நான் அப்படியே உன்னை விட்டுருவேன் நினைச்சிட்டியா? இங்க இருந்து ஜஸ்ட் 24 hours தான். அடுத்த ஃளைட்டே புடிச்சு நாங்க வந்திருப்பேன். நீ இந்த உலகத்துல எந்த மூலைக்கு போனாலும் உன்னை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்திருப்பேன். அப்படிலாம் உன்னை சும்மாலாம் விட்டுற மாட்டேன். எவ்வளவு கல் மனசுடி உனக்கு. என்கிட்டே போய் சொல்லிட்டு போலான்னு முடிவு பண்ணிட்டல. அப்படின்னா உனக்கு இந்த அக்கா தேவையில்ல அப்படித்தானே? ஐயோ அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா. அப்ப நீ பண்ணதுக்கு என்ன அர்த்தம்? எங்க அம்மா 1000 சொல்லுவாங்க. திவ்யா அக்காவை விட்டுட்டு போக முடியாதுன்னு நீ சொல்லி இருக்கணும்ல. பாத்தியா திரு இவள நம்ம எல்லார்கிட்டயும் போய் சொல்லிட்டு கிளம்பி போக பாத்திருக்கா. எனக்குதான் மனசு கடந்து அடிச்சுக்குது. ஆனா இவ என்ன பத்தி கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்க மாட்டா. அக்கா அப்படியெல்லாம் எதுவும் இல்லக்கா. தயவு செஞ்சு அழாதீங்கக்கா ப்ளீஸ்க்கா. பேசாத மகா, உனக்கு கொன்னே போட்டுருவேன். நான் எக்ஸாம் கூட எழுத போகாம ஹைவேல எவ்வளவு ஸ்பீடா வந்து தெரியுமா? 120 130 ஸ்பீட்ல பறந்து வந்தேன். ஐயோ ஏன்க்கா அவ்வளவு ஸ்பீடா வந்தீங்க? உங்களுக்கு ஏதாவது ஆயிருந்தா? நீ இப்படி சொல்லாம கொள்ளாம போனா வேற என்ன பண்ண சொல்ற? நீ என்ன விட்டுட்டு போறேன்னு தெரிஞ்சதும் எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா?